بسم الله الرحمن الرحيم والسارق والسارقة فاقطعوا أيديهما جزاء بما كسبا نكالا من الله والله عزيز حكيم. السارق والسارقة திருடன் இன்னும் திருடக்கூடிய பெண் இவ்விருவரையும் ஃபக்தஉ ஐதியஹுமா இருவரின் கைகளையும் நீங்கள் துண்டித்து விடுங்கள். வலது கையை துண்டிக்க வேண்டும் திருடக்கு தண்டனையாக, மணிக்கட்டு வரையிலேயும். ஜஸாஅன் தண்டனையாக, பகரமாக, பதிலாக, பிமா கசபா அவ்விருவரும் செய்த சம்பாதித்த அந்த குற்றத்துக்கு தண்டனையாக, நகாலம் மினல்லாஹி இது அல்லாஹ்விடம் இருந்தும் அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையாக இருக்கும். அவர்கள் செய்ததுக்கு பகரமாக கையை வெட்டி விடுங்கள், இறைவன் புறத்திலிருந்து வரும் தண்டனையாக இருக்கும். வல்லாஹு அஸீஸுன் ஹகீம் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் மிகைத்தவனாக இருக்கிறான். இன்னும் தன்னுடைய சிருஷ்டிகள் விஷயத்தில் மிகவும் ஞானமுள்ளவனாக இருக்கிறான். ரொம்ப அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவன். ஃபமன் தாப மின் பஅதி உல்மிஹி தான் தவறளித்த பின்பு, அநீதி செய்த பின்பு, திருடிய பின்பு யார் தௌபா செய்து விடுகிறான், வஅஸ்லஹ தன்னை சீர்திருத்தி கொள்ளுகிறானோ, ஃபஇன்னல்லாஹ யதூபு அலைஹி நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய தௌபாவை கபூல் செய்து கொள்கிறான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான். திருடனுடைய கையை வெட்டுங்கள் என்று மட்டும் சொல்லி இருக்கலாம். ஆனா பிற்காலத்துல யாரும் இப்படி ஒரு பொம்பளை திருடி விட்டு திருடன் தான் வெட்ட சொன்னா திருடிக்கலாம் சட்டம் கிடையாது என்று சொல்லக்கூடாது. ஏன்னா மக்களுடைய பொதுவாக உலகில் திருடக்கூடியவர்கள் யாரு கூட திருட்டையே தொழிலாக கொண்டவர்கள் ஆண்கள் தான். பொம்பளைங்க அமைசமே நகைக்கடையில் பெண் திருட்டு கைதுன்னு பாக்குறாங்க இல்லையா. திருடர்கள் பட்டியல்னு போலீஸ் வச்சுருக்காங்க பாருங்க, 99 பேர் யாருதான் இருக்கா, ஆம்பளைங்க தான் இருக்காங்க. நல்லா சாருக்குன்னு முந்தி சொல்லிட்டு அதே சட்டுன்னா சாருக்கத்துக்கும் ஆண் பெண்ல எப்படி தொழுகை நோம்புல வித்தியாசம் இல்லையோ அதே மாதிரி இந்த விஷயங்களையும் வித்தியாசம்லாம் காட்ட முடியாது. தண்டனை குற்றங்கள்ல, குற்றத்துக்குரிய தண்டனைகள்ல யாருக்குமே ஆண் பெண் என்ற வித்தியாசத்துல பார்க்க முடியாது. கொலைக்கு கொலை தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொன்றாலும், ஒரு பெண் ஒரு ஆணை கொன்றாலும் கொலைக்கு கொலை தான். விபச்சாரத்திற்கு தண்டனை, கல்லால் அடிக்குதல் தான், எல்லாருக்குமே சட்டம் தான். திருடுதலுக்கு கைவெட்டுதல் எல்லாருக்கும் சட்டம் அதுதான். அப்போ இதுல எல்லாம் சலுகை காட்ட முடியாது. ஆனா திருடர்கள் தான் எண்ணிக்கை கூட. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள்லாம் தொழில் ரீதியாகவே இதே திருட்டு தொழில் தாங்க செய்யலாம், வாழ்நாள்லாம் அதாங்க. என்ன தொழில் பட்டியல் கேட்குறாங்கல்ல ரேஷன் கார்டில், அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணும்போது தொழில் என்னன்னு கேட்டால் திருடுதல் அப்படின்னு எழுதிறாங்க. அதுதான் எங்கள் வாழ்நாளில் மொத்த தொழிலுங்க அப்படின்ட்டு. அதிலே பல வகை திருட்டு இருக்கு. என்னவே பிட் பாக்கெட் அடிக்கிறேன், வாழ்நாள்லாம் பிட் பாக்கெட் தான் இருப்பான். அவன் கண்ணை வச்சு திருட மாட்டான், செவ்வரேறி குதிக்கிறது அவனுக்கு தெரியாது. அது அவருடைய குலத்தொழில். என் குலத்தொழில் பிட் பாக்கெட் தாங்க. நாங்களாம் அந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டெல்லாம் போய் திருடுறதுலாம் அந்த கெட்ட பழக்கம் நம்மளுக்கு கிடையாதுங்க. பிட் பாக்கெட் தான். எங்கேயா போகிறோமா, பஸ்ஸில் யாரமா கொடுத்துட நின்று சொரக்கும் உருவிடுறது, ஜோப்பில் இருந்து பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து. இது அவருடைய குலத்தொழில். சில பேருக்கு ஊடு பூந்து திருடினா தான் திருடின மாதிரி இருக்கு. என்னங்க பிட் பாக்கெட் அடிச்சா 50 100 அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அதுக்குன்னு சில கோஷ்டி இருக்கும். சில பேருக்கு பேங்க்கில் திருடுறது அதுதான் அவங்களுக்கு ஃபேமஸ். அஞ்சவே அந்த காலத்தில் நப்பாஷ்னு ஒரு கோஷ்டி இருந்துச்சு, கஃபன் திருடும் கோஷ்டி. கஃபன் திருடுற அவன் கஃபன் திருட வேற திருட தெரியாது அவனுக்கு. எல்லாம் செத்து கபரில் உள்ள வச்சோன்னா நைட்டாக போய் கபரை தோண்டி இவ்வளோ கஃபன் திருட்டு போட்டு வந்துடுவான். நப்பாஷ்னு பேரு. அந்த அளவுக்கு பஞ்ச காலம் வந்துருக்கு போது. அந்த கஃபனுக்கு போடுறது எவ்வளவு இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு? ஒரு 150 ஒரு நாள் சாப்பிடலாம், அவ்வளோதான். இந்த மட்டமான துணி தான் போடுறாங்க, அதை கூட விடுறது இல்லை.
திருடிட்டு வந்துடுறாங்க. நப்பாஷ்ன்னு சொல்றது. புத்தாவுத்தலிய வழிப்பறி கொள்ளையர்கள் சிலர். அவங்க என்னன்னு கேட்டா இது கொள்ளையர்கள். திருடர்கள் என்ன, அதாவது மறைந்து திருடக்கூடியவன் திருடன். பார்வையை பார்க்க பார்க்க கைத்திய காமிச்சு மிரட்டி திருடக்கூடியவன் கொள்ளைக்காரன், புத்தாவுத்தலியன், வழிப்பறி கொள்ளையர்கள். அவன் அந்த தொழிலா செய்யறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலத்தொழில். கொள்ளையர்களின் தண்டனை எல்லாம் மேல சொல்லிட்டான், அவங்கள வெட்டி சாவடிச்சிடணும். ஏன்னு கேட்டா கொள்ளையர்கள் நாட்டுடைய பொருளாதாரமே சீரழிஞ்சு போயிடும். இப்ப பாருங்க, சோமாலிய கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு இந்த காலத்து கொள்ளை கூட்டம் இருக்கு. உலக நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு. அதாவது சூயஸ் கால்வாயை தாண்டி இந்தான வரக்கூடிய கப்பல்கள், எந்த கப்பல், இந்திய கப்பலையும் பிடிச்சிட்டாங்க, அமெரிக்க கப்பலையும் பிடிச்சிடறானுங்க கடல் கொள்ளையர்கள். பிரம்மாண்டமான கப்பல்கள் வந்துட்டு இருக்கு, சரக்கு ஏற்றிக்கிட்டு. அதில் மாலுமிகள், சிப்பந்திகள், ஊழியர்கள் 200-300 பேர் பெரிய பெரிய பிரம்மாண்டமான கப்பல்கள்ல சரக்குகள். இன்னைக்கு துனியாவுடைய சரக்கு போக்குவரத்துல அதிகமானது கப்பல் மூலம் நடக்குது. ஏன்னா விமானத்துல நீ மீறி போனா ஒரு 2 டன் 3 டன் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னா, கப்பல்ல எம்மடி அது பாட்டுக்கு கோடிக்கணக்காக ஏற்றிட்டு வரலாம். கணக்கே இல்லை, 1 லட்சம் டன் ஏற்றலாம் கப்பல்ல, எவ்வளோ வேணா ஏற்றலாம். அதனால கப்பல்ல சரக்கு அமைக்கிறது ரொம்ப நிலக்கரி, பெட்ரோல், பிரம்மாண்டமான மிஷின்கள், ஒரு 1 லட்சம் கார் ஒன்றும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் கப்பலில். அவ்வளோ இடம் இருக்குன்னா பல தட்டுகள். விமானத்தில் கார் ஏற்றி வரலாம், ஒரு கார் 2 கார் ஏற்றி வரலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேணால் வேக்கார் ஆயிடும். அப்போ இது 1 லட்சம் கார் ஏற்றிட்டு வரலாம், ஒரு போய் அவ்வளோ பார்ட்ஸுங்க கொண்டு வரலாம். பிரம்மாண்டமான கப்பல்கள் இருக்கு, ஊர் மாதிரியே இருக்கும். கப்பல் போக்குவரத்துலாம் சரக்குகள் இந்த அதிகமாக கையாளப்படுது. இந்த சோமாலிய கடல் கொள்ளையர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நடுவழியில் நிப்பாட்டி அவன் சின்ன சின்ன கப்பல்களில் வர்றாங்க, வெடிகுண்டை காமிச்சு, துப்பாக்கி காமிச்சு வெடிகுண்டு போட்டுருவோம், அதோ கப்பல் இடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பயங்காட்டி அந்த கப்பலை அப்படியே உள்ளே ஏறி குதிச்சு அவங்கெல்லாம் கட்டி போட்டு மாலுமிகள்லாம் பேரம் பேசுறது. எனக்கு எவ்வளோ கொடுக்குற, 500 கோடி தரையா, 1000 கோடி தரையா அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுகிட்ட, அந்த கப்பல் ஓனர்கள்ட்ட, கப்பல் அரசாங்கத்துக்கு சொந்தமான கப்பலும் இருக்கு, தனிநபர் சொந்தமான கப்பலும் இருக்கு. அந்த மாதிரி ஓனர்கிட்ட பேரம் பேசி ஃபோனில் அவங்க 500 கோடி 1000 கோடி கொண்டு காசு நகை எல்லாம் கொடுத்த பின்னாடி கப்பலை விடு வச்சிடறான். இது இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. கேவலப்பட்டு போய் அவங்கள்ட்ட போய் சண்டை, அவங்கள்ட்ட போய் தான் வாங்கிட்டு வராங்க, காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வர்றாங்க. இதனால என்ன ஆகுது, அந்த வழியா கப்பல் போகவே மக்கள் அஞ்சுகிறார்கள். கப்பல் போக்குவரத்துக்கே பெரிய இடைஞ்சலா போகுது. ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே பாதிக்கப்படுது. அதே மாதிரிதான் அந்த காலத்துல ஒரு வழிதான் இருக்கும், ரோட்டு வழி தான் போகணும். அதுவும் இந்த மாதிரி இல்லை, தார் ரோடுலாம் கிடையாது. குதிரை வண்டிகள், ஒட்டகங்கள், குதிரைகள், மாடுகள், மாட்டு வண்டியில போகக்கூடிய காலம். வழிப்பறி கொள்ளையர்கள்னால அந்த வழியில ஜனங்க சரக்குகளை கொண்டு போறதுக்கும் மக்கள் பிரயாணம் செய்யறதுக்குமே அஞ்சினார்கள். மாபெரும் பாதிப்பு ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துக்கே சீரழிவை உண்டாக்குச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குத்தாவத்தரியத் வழிப்பறி கொள்ளையர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்குறான். மாறுகாய் வெட்டுங்க, அவங்களை கொன்று தூக்கிலிடுங்கள். அப்படி வழிப்பறி கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால் அவர்களை நீங்கள் ஜனாதா கூட தொழு வைக்காதீங்கன்னு மார்க்கம் சொல்லுது. அந்த அளவுக்கு திருடன் இருக்கிறானே இவன் வீடு பூந்து திருடுறவன். பை ஏங்க திருடனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறான் அப்படின்னா, எத்தனையோ நேரங்களில் பார்த்துருக்கோம். திருடனால அந்த ஒரு குடும்பமே சீரழிஞ்சு போய் சின்ன பின்னமானதையும் பார்த்துருக்கோம். நாளை கல்யாணம் முடிக்கிறதுக்கான சாமான்லாம் வச்சுருக்குறாங்க, நைட்டு போய் திருடிட்டு போயிடுறான். அதனால கல்யாணத்துக்கு சீர் கொடுக்க முடியாமல் போய் கல்யாணம் நின்று போன சரித்திரங்கள்லாம் இருக்கு மாப்பிள்ளை பொண்ணு சந்தியில. அதனால சில பேர் மானம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. திருடர்கள் வரக்கூடிய நேரத்தில் சில நேரம் சத்தம் போட்டான்னு கொலையும் பண்ணிடுறாங்க. நாட்டில் நிம்மதி போயிடுது. நைட்டு யாரும் நிம்மதியை தூங்க முடியாத மாதிரி பயந்துட்டு தூங்க முடியுது. ஒருத்தனை விட்டுட்டு வரத்துக்கு ஹஜ்ஜுக்கு போக முடியாது. அந்த மாதிரி பணக்காரர்களை நடுத்தெருவிலே கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடியதாக ஆயிருக்கு. அதனால் கடும் தண்டனை கொடுத்தாகும். திருட்டுக்கு என்ன தண்டனை, மார்க்கம் கொடுத்துருக்க தண்டனை இருக்கே, அது மிக பெரும் ஒரு அல்லாஹ் ஹக்கீமுங்கிறான் பாருங்க.
வல்லாஹு அசீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான். எனவே அதனால உலக நாடுகள் என்னென்னவோ தண்டனை கொடுத்து பார்க்குறாங்க. எல்லா தண்டனையும் விட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்குற தண்டனை மிகவும் அற்புதமான தண்டனை. என்ன அது? ஒரு ஆள் திருடிட்டான் பை, வலது கையை மணிக்கட்டோட எடுத்துருங்க என்று மார்க்கம் சொல்லுது இல்லையா? இப்போ தண்டனை என்னென்னலாம் கொடுக்கலாம்? வேற என்ன? இதை தவிர வேற தண்டனை சொல்லு பார்ப்போம். ஒரு ஆள் திருடிட்டான், வேற தண்டனை சொல்லு, சொல்லுங்க பை. ஜெயிலில் போடுறாங்க இந்தியாவில். ஒரு ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு அவங்க வீட்டு சொத்தெல்லாம் திருடிட்டு வந்துட்டான், 1 லட்ச ரூபா திருடிட்டு வந்துட்டான். இப்போ அவனுக்கு ஜெயிலில் போட்டு வச்ச ஹபஸ்ன்னு தண்டனை, ஜெயில் தண்டனைக்கு ஹபஸ்ன்னு சொல்றது. ஒரு 5 வருஷம் ஜெயிலில் வச்சேன்னு வைங்களேன். இப்போ ஜெயிலில் வச்சு என்ன செய்யற? அவனுக்கு இப்போ 5 வருஷம் சோறு போடுறான் வச்சு. யாரோட வச்சிருக்கு? உள்ள அவுலியாக்கள் நல்லடியார் தொடர்புலையா வச்சிருக்கிறாங்க? யாரோட வச்சிருக்கிறவங்கள இருக்கிறவங்க உள்ள ஜெயிலுக்குள்ள நல்லடியார்கள், சூஃபியாக்கள், ஞானிகள், பேரறிஞர்கள் தொடர்புலையா இருக்காரு அவரு. இதுக்கு முன்னாடி போன வழிப்பறி கொள்ளைய மாபெரும் திருடர்கள், அவருடைய திருடு தொழிலே வாழ்நாள குலத்தொழிலா செய்யக்கூடியவர்கள், இவங்க தொடர்புல 5 வருஷம் வச்சிருக்கிறார். அதனால என்ன ஆயிடுது? இப்ப ஜெயில போய் திருந்துறதுக்கு பதிலாக அவன்கிட்ட போய் எப்படிடா திருடுறேன், எப்படிடா மாட்டினேன், ஏன்டா அப்படி மாட்டின, நீ திருடுற முறை நான் சொல்லித்தரேன் கேள்றா அப்படின்ட்டு அவன் பக்காவா உட்காந்து பயங்கரமா சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரி ஐடியா பண்ணி திருடுறா, போனியா ஒரே இதை போட்டுருணும், அப்பதான் எந்திரிச்சு கத்தனா தானே உனக்கு மாட்டுற. நீ போனையா அருவா எடுத்து தலையை சீவிடு ஃபர்ஸ்ட், அதுக்கு பின்னாடி நீ மெதுவா ஜாலியா உட்காந்து அவன் மேல காலை வச்சு மேலே ஏறலாம், பீரோ மேலே ஏறி திருடலாம், யாரும் கத்த மாட்டாங்க. இதுதான் நான்லாம் செஞ்சேன்டா, ஏன்னா எனக்கு 10 உனக்கு 5 அவ்வளவுதான். இந்த மாதிரி ஜாலியா அவன் உட்காந்து எல்லா விதமான பாடங்களும் நடத்துவான். வெளியே வந்த பின்னாடி ஐயாத்த உரிச்சு வச்ச முழு திருடனா வெளியே வருவான். ஏன்னா இது பழகிறதெல்லாம் வாழ்நாள் ரவுடிகளோட. நீ அங்க போய் நல்லடியார்கள்லாம் வாங்க பெரிய பெரிய ஞானிகளோட பழக வைக்க முடியுமா? அப்படியே ஜெயில் தண்டனைங்கிற அர்த்தம் மட்டும் தான் போயிடுச்சு. ரெண்டாவது அவனுக்கு தண்டனையா இல்லை, உள்ள உட்காந்து ஜாலியா 3 நேரம் சோறு தின்னுக்கிட்டு நல்லா பெல் அடிச்சா சாப்பாடு, வெளியில கூட உழைச்சி சாப்பிடணும், அங்க ஜாலியா சாப்பாடு. இப்பெல்லாம் அங்க இப்பயும் வேலை வாங்குறாங்க. என்ன வேலை? சும்மா மர வேலை, யாருக்கு என்ன தொழில் தெரியுமோ கற்றுக் கொடுக்குறாங்க, அதுக்கும் காசு கொடுத்துட்றான். ஜெயில விட்டு வெளியே வருவோம், காசை கேள்வி கொடுத்துட்றான். 100 ரூபா ஒரு நாளைக்கு கூலி வேலை அங்கேயும் வாங்குறான். எப்படி மர வேலை செய்யலாம், பொம்மைகள் செஞ்சு கொடுக்கறது, சோப்பு தயார் பண்ணுறது, இப்படி அங்கே வேலை வாங்கிட்டு கைத்தொழில் மாதிரி வெளியே வந்தோடனே அந்த பெஞ்சு செய்கிறது, ஸ்டூல் செய்கிறது, இதெல்லாம் அந்த ஒரு நாளைக்கு கூலி 100 ரூபா மொத்தம் எவ்வளோ வேலை செஞ்சானோ அதுக்கேற்ற அந்த காசையும் 50,000 60,000 1 லட்சம் கையில் கொடுத்து போப்பா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பெரிய பட்டாக்கத்தியாக வாங்கிக்கலாம், ரொம்ப ரீப்பர், துப்பாக்கி எல்லாம் வாங்கி ஒரு ஏரி ஒன்று வாங்கி எப்படிலாம் திருடுறது, ஏன்னா முந்தி கற்றுட்டு வந்துட்டானே, அந்த 50,000 அதுக்கும் உதவுது. திருட்டு உன்னால நம்ம திருடினா தான் வெளியே வர்றோம். அப்படி ரொம்ப நாதிர் என்னது உள்ள போய் திருந்தி வெளியே வந்தவர்களுங்கிறது ரொம்ப கம்மி. அப்ப அந்த அர்த்தமற்ற தண்டனையா போயிடுச்சு. இன்னும் சில பேருக்கு உள்ள இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு, வெளியே வந்து கஷ்டப்படுறான். ஐயோ அப்பா எனக்கு வேற வர 5ஆம் தேதி ரிலீஸ் ஆங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, வெளியே போய் உள்ள இருந்ததுக்கு சந்தோஷமா இருந்தோம். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் 3 நேரம் சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நல்ல தங்குற இடம், குளிருக்கு நல்லா ஜாலியான இடம், கடல் எங்க ஊருக்கு கூட ஒழுகும், ஒழுகலை பாருங்க, ஜாலியா சந்தோஷமா இருந்தோம், வெளியே அனுப்பிச்சு விடுறேங்கிறான். அப்படி ஆயிடுச்சு சில பேர். அதனால சில நீதிபதிகளாம் உனக்கு நீ செய்த திருட்டு தொழிலுக்காக தண்டனையாக 3 மாதம் ஜெயில் தண்டனை கொடுக்குறோம். நீதிபதி அருள் சொன்ன திருடன் கெஞ்சுறான், ஐயா கருணை காட்டுங்க ஐயா, 6 மாசமாவது கொடுங்க ஐயா, குறைஞ்சபட்சம் 3 மாசம் ரொம்ப கம்மியா சொல்றீங்க ஐயா. ஐயா ஐயா போனதை 1 வருஷம் கொடுத்தீங்க மகா புண்ணியமா, வெறும் 3 மாசம் கொடுக்குறீங்க, ஒரு 6 மாசமாவது போடுங்க ஐயா, ரொம்ப 1 வருஷம் வேணாம். இவன் திருடன் கஞ்சான் ஏட்ட. அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு இப்ப இந்தியாவில் பல கோர்ட்டு அந்த மாதிரி நடக்குது, வேடிக்கை. என்னங்கய்யா நீங்க பாட்டுக்கு 3 மாசம் கிடையாது விவரம் இல்லாம அப்படிங்கிற. அதனால இது ஜெயில் தண்டனை ஒரு தண்டனை மாதிரியே இன்னைக்கு இல்லை. சாதாரணமா சொல்றான், டேய் கழுத்தை சீவி விட்டு 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு தெரியுமில்ல, என்னது இவ்வளவு சாதாரணமா இப்போ ஜெயில் தண்டனைங்கிறது. உள்ளேயே செல்போனு எல்லா வசதிகளும் இருக்கு, எல்லாம் ஜெயிலில் காசு உதவுல செல்போன் வச்சுக்கிறானுங்க.
ஜெயில் தண்டனை அந்த கதியில் ஆயிடுச்சு. அது வேற பரோலில் வெளியே வந்து சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். உள்ளேயே பெண்கள் சப்ளை நடக்குதான் இப்போ, அது வேற. சாராயம் பாட்டிலாக உள்ளே போகுதான். வெளியே இருக்கிறத விட ஜாலியாக உள்ள பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அரசாங்க பாதுகாப்போட, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடனே ஜாலியாக உள்ள எல்லாம் நடக்குது. அரசாங்கமே நடத்துறானு உள்ள உட்காந்து செல்வம் வச்சுக்கிட்டு வெளியே எல்லாத்தையும் டே அந்த ஆள் போட்டு கொடுத்தான், அந்த ஆள் போட்டுரு, இனி இந்த மாதிரி நீதிபதிகிட்ட போட்டு கொடுத்தது அந்த ஆள் தான் கோர்ட்டில் சாட்சி சொன்னது, அவனையும் போட்டுரு. அப்புறம் அந்த ஒரு ஆள் ரொம்ப துள்ளி இருக்கான், அவனையும் போட்டுரு. இங்கேருந்து ஃபோனில் சொல்கிறாரு, மெசேஜ் செய்தி அறிவு ஃபோனில் பேசிக்கிறார். கொலை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் கையிலையும் சர்வசாதாரணமாக இன்னைக்கு ஃபோன் உலாத்துது. அதனால இது ஒரு தண்டனையாகவே இல்லை பை திருடனுக்கு. சரியா? சரி, அடியை போடலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கசையடி சில நாடுகளில் வச்சுருக்கிறாங்க, 50 அடி அடிக்கிறது. 50 ரூபா திருநே 50 அடி, 500 அடி 500 அடி அப்படின்னு அடியை போடலாம். அடியை வாங்கி ஒரு நாள் வலிக்க வேணாம், மருந்து வேணா போட்டுக்குவான், அதெல்லாம் வீட்டுக்கு போயிடுவான். அது அவனுக்கு என்ன படிப்பினை வந்துச்சு, அடுத்தவனுக்கு என்ன படிப்பினை வந்துச்சு. நம்ம ஒரு அபராதம் போடலாம், இல்லை 500 ரூபா திருநீயும் அதையும் கட்டிட்டு மேற்கொண்டு 5000 காசு கட்டு இருக்குதுங்க ஐயா, நிறைய சேர்த்து வச்சிருக்க முடியும் திருடி, அதில் ஒரு 50,000 காசு கொடுத்து அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். மற்ற எந்த தண்டனை வைத்தாலும் அவனுக்கும் அதில் ஒரு படிப்பினையோ அடுத்தவர்களுக்கு ஒரு படிப்பினையோ அதில் இல்லை. அல்லாஹ் ஹக்கீம் ஞானம் உள்ளவன் தன்னை சொல்லியிருக்கிறான். வலது கையை வெட்டிடு, முடிஞ்சு. வெட்டிட்டா அவன் இப்போ 10 வருஷத்துக்கு பார்ப்பான் கையை. அவன் கையை வந்து 10 வருஷத்துக்கு ஓஹோ என்ன கையை காணா, 10 வருஷத்துக்கு முன்னாடி கை வெட்டினாங்கல்ல இப்போதான் ஞாபகம் வருது அப்படி பார்ப்பானா? பார்க்கும் போதெல்லாம் வேதனை பொங்கும் அவனுக்கு. பார்த்தா ஒரு கையில் சோறு திங்க முடியாது. 24 மணி நேரமும் அவன் கூட இருக்கிறது அவன் கைதான் பை. தன் கையே தனக்கு உதவிங்கிறான் பாருங்க. அதனால அவன் சோறு திங்கிறது, அவன் பொருள் எடுக்குது, எல்லாத்துக்கும் கை தானே உதவுது. இப்போ அந்த விரலை பிடிச்சானா எல்லாம் வாழ்நாள் எல்லா வேலையும் காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறது எடுத்தா, தூங்கி எந்திரிச்சு கண்ணை கசக்கிறதுலேருந்து இப்போ கண்ணை அந்த உடஞ்சி போன அந்த முட்டு கையோட வச்சுக்கிட்டு அந்த வெறும் முட்டு தான் இருக்கும், அதை வச்சு தான் கண்ணை கசக்கணும். இவை இப்படி டப்பக்கு டப்பக்குன்னு ஆட்டுற மாதிரி இருக்கும். எனவே அந்த அதை வச்சு தான் வந்து கண்ணை கசக்கணும். அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு ப்ரெஷ்ஷை பிடிக்க முடியுமா, ஒரு கோப்பை எடுக்கணும், இடது கையில் எடுக்கணும். கக்கூஸ் போயிட்டு கழுவுறதுனா ஒரு நாளைக்கு 10 ரூபா பீஸாவை வெளிக்கினா போகிறானே எவ்வளோ கஷ்டம். ஏன்னா இந்த கையை பிடிச்சி ஊற்றுறோம், கையில் கழுவிக்கிறோம். இப்போ என்ன செய்ய முடியும், இப்படி பின்னாடி பைப்பை திரும்பிட்டுனா கழுவலாம். எவ்வளோ கஷ்டம், ஒரு கையில் ஊற்றி ஒரு கையில் கழுவ முடியுமா? இதெல்லாம் 24 மணி நேரமும் அவன் கையை பார்த்து பார்த்து வருத்தப்பான். இனி அடுத்து திருடுறதுக்கு மனசு வருமா அவனுக்கு? ஒரு கையை எடுத்த பின்னாடி சரி இது அவனுக்கு மாபெரும் வாழ்நாளெல்லாம் வருத்தம் தரக்கூடிய தான். அவன் பார்க்குறவன் நசி செய்வான், டே வேணாடானா. அவன் படுற கஷ்டத்தை மற்றவனும் பார்க்குறாங்க, ஆஹா குடும்பத்தால் என்ன கஷ்டப்படுறான் என்ன கஷ்டப்படுறான் அப்படி எல்லோரும் பார்த்து அப்படிதான் நாமளும் நாளைக்கு திருடனா நம்ம கதையும் இதுதானே என்று உலக மக்களே அறிந்து கொள்கிறார் அவன் படுற கஷ்டத்தை பார்த்து. அவன் குடும்பத்தார்கள், அவன் தெருக்காரங்க, அவன் குடும்பம், அவன் சார்ந்தவர்கள், நண்பர்கள் எல்லாருமே அதான் பேசிக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம், சார் கை எடுத்துட்டாங்க ஐயா, படாத பாடுபடுறான் பாவம். சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடணும், இடது கையிலே சாப்பிட்டு இடது கையிலே குண்டியும் கழுவிக்கணும். தண்ணி யாராவது ஊற்றினா தண்ணி கழுவ முடியும். சார் பெரிய கஷ்டம் பெரிய கஷ்டம். சட்டையை கூட பட்டனு போட்ட முடியலைங்க, ஒருத்த கையால் வச்சுக்கிட்டுப்பா நாங்களாம் கூட்டி வரோம் அப்படின்னு. அது அப்படியே அந்த ஊரே ஒரு ஊரில் ஒருத்தன் கையை வெட்டிட்டா மொத்த ஊருக்கு. இப்போ நாகப்பட்ட ஒரு கையை வெட்டினா வச்சுங்க அவ்வளோதான், நாகப்பட்டம் முழுசும் அந்த செய்தி தான் பேசிக்குவாங்க. பார்க்குபொருளாம் பரிதாபப்படுவார்கள். திரும்ப அந்த ஊரிலே அவனை அந்த கையோடு பார்த்தவர்கள் யாருமா திருட மனசு வருமா? ஒரு ஆள் பத்தாது. இப்போ இந்தியாவில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 திருட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கை வெட்டுதல் மட்டும் தண்டனையாக ஆக்கிவிட்டால் இந்த 10,000 திருட்டுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு திருட்டு தான் நடக்குது. அது ஏதாவது எங்கேயாவது ஒன்று தான், 1 2 தான். அவ்வளவு திருட்டுகள். இப்படி அரபு நாட்டில் திருடினால் கை வெட்டும் தண்டனை என்று வைத்த பின்பு இப்போ கூட அந்த தண்டனை நீக்கிட்டாங்களாம். ஆரம்பத்தில் இருந்துச்சு அந்த தண்டனை இருக்கு நேரத்தில். நகை கடையாக இருக்கட்டும், பெரிய பெரிய வைர கடைகளாக இருக்கட்டும், தொழுகை வைக்கணும் அப்படியே திறந்து போட்டு ஊழியர்கள் முதலாளி எல்லாம் பேரும் கடை திறந்து கிடக்குமா. எவனும் கிட்ட போக மனசு வராது. யாரும் அவங்க படியில கூட கால் வைக்க மாட்டாங்க உள்ள போறது கூட. ஏன்னா அப்படி பயம். திருடுனா கை போயிடும். இப்போ இந்த கைக்கு என்ன விலை கொடுக்க முடியும்? அவ்வளோ மதிப்பு திரும்பி கிடைக்குமா அது? அதனால அவ்வளவு அவருக்கும் வாழ்நாள்லாம் வருந்தி இனி அந்த தலைவரை விட்டு திருந்துவதற்கு வழியா இருக்கு. அப்படி இல்லை வெறும் ஜெயில் தண்டனை அல்லது ஃபைன் அல்லது வேற ஏதாவது அபராதங்கள் இது மிரட்டுதல்கள் மட்டும் கொடுத்தான்னு சொன்னா
திருட்டுக்காக வேண்டி 43வது முறையாக ஜெயிலுக்கு சென்றவர் 44வது முறை கைது. பேப்பர்ல 43 தடவை போயிட்டா ஜெயிலுக்கு. இப்போ 44வது தடவை வரார். வரும்போது சொல்றார் ஜெயிலருங்கள்லாம் ரொம்ப தோஸ்தா போயிடறாங்க, எங்க பழக்கமாக போயிடறாங்க. சார் இன்ஷால்லா வந்துடுறேன் சார், நீங்கள் கால் பண்ணுங்க, இன்னும் 10 நாள் 1 நாள் 10 நாள் வந்துடுறேன் சார் அப்படின்னு யார் ஜெயில் அதிகாரிகள். அவங்க ரொம்ப தோஸ்தா ஃப்ரெண்டாக போயிடுறாங்க. சரி வரும்போது அதை நான் யாபமாக கொண்டு வரேன்னு சொன்னீங்க, அந்த துணி கரெக்டாக கொண்டு வந்துருப்பா அப்படின்னு அவங்களும் சொல்லி அனுப்பிச்சி விட்றானுங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்டாக போயிடறானுங்கல்லாம். 45 ரூபா போனால் என்ன அவருக்கு கையை வெட்டினா நடக்குமா கதி? அதுவும் அனஃபி மதுஹப்படிக்கு வலது கையை முதல் தடவை வெட்டணும். 2வது முறை திருடினால் இடது காலை வெட்ட வேண்டும், அதோட விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க. ஷாஃபி மதுஹப்படிக்கு 3வது முறை திருடினால் மீண்டும் 3வது முறையாக அவன் இடது கையை வெட்ட வேண்டும். மீண்டும் திருடினால் அடுத்த காலையும் வெட்டிடணும். மொத்தம் 2 கை 2 காலை வெட்டிட வேண்டியதுதான். எல்லாம் மணிக்கட்டு வரைக்கும் நடக்க முடியாதுக்கு மேல வீட்டுல தான் கிடக்கணும். இது ஷாஃபி மதுஹப்படி சொல்றாங்க. ஹனஃபி மதுஹப்படிக்கு ஒரு வலது கையும் இடது கால் விட்டா அவன் மனுஷனா துனியாவில் வாழ்றதுக்கு நிச்சயம் 2ம் தேவைப்படுது. அதை வெட்டாதீங்க. திரும்ப திருடினால் ஜெயிலில் வேணா போடுங்க, வேற ஏதாவது செய்யுங்க அப்படின்ட்டான். இன்னொரு பெரிய ஃபாய்தா என்னன்னு கேட்டா, ஒருத்தன் வலது கை வெட்டப்பட்டிருக்குன்னு சொன்னாலே நம்ம விளங்கிக்கலாம் அவன் திருடி வெட்டப்பட்டிருக்கான். மற்றவங்கலாம் தன் காசு பணத்தை உஷாரா வச்சுக்குவோம். பஸ்ஸில் படுறா உட்காந்துருக்கான் பாரு, திருட்டு போய் கையை வெட்டிருக்காங்களா, உஷாரா இருந்துக்கோ. அந்த ஒரு தண்டனை என்பது அவன் மௌத்து வரைக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், அவர்கள் திருடுவதை விட்டும் தப்பித்துக் கொள்ளக்கூடியதா. அதனால அல்லாஹ் கொடுத்த தண்டனையை விட சிறந்த தண்டனை வேற எதுவும் நம்ம சொல்ல முடியாது. இறக்கப்பட வேணாமா அவன் கையை வெட்டிட்டா அப்படின்னா, இறக்கம் யாருக்கு படணும்? ஒரு கவிஞர் படிக்கிறாரு, ஒருத்தன் கையை அநியாயமா வெட்டிட்டான்னு வச்சுக்கங்க, என்னவா தண்டனை கொடுக்கணும் மார்க்கத்துல? குற்ற பரிகாரம் என்ன? அல்ல அம்து ஹத்தாவுக்கு தியத்து. வேண்டுமென்று வெட்டினால் இவன் கையையும் வேண்டுமென்று வெட்டிவிட வேண்டியதுதான். கொலைக்கு கொலை. கை வெட்டினால் கை வெட்டு, கண்ணு எடுத்தா கண்ணு எடுத்துடணும். தெரியாத்தனமா ஓங்கி ஏதோ அட்டிட்டு இருந்தா அவன் கையை வெட்டிவிட்டான், தெரியாத்தனமா கையை வெட்டிட்டான். இதுக்கு தியத்து கொடுக்க வேண்டும். தியத்து எவ்வளவு கேட்கற மக்கள் சொல்ல என்ன ஓதுனீங்க? உயிர் கொலை செய்தால் தெரியாத்தனமாக அதுக்கு தியத்து எவ்வளோ? 100 ஒட்டகம். கையை வெட்டினா தியத்து எவ்வளோ? 50 ஒட்டகம். அதுல பாதி கொலைக்கு கொடுக்கப்படக்கூடியதில் பாதி. ஒரு கவிஞர் கேட்கிறாரு, ஒருத்தன் கையை அநியாயமா வெட்டிட்டா அதற்கு பகரமாக மார்க்கம் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுது? 50 ஒட்டகம். 50 ஒட்டகங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு காசுன்னு கேட்டா, நீங்க 50 கார் வாங்குற மாதிரி வச்சுக்க, 50 லட்சம் ரூபா மதிப்பு. சரிங்க பை, திருடனுக்கு கையை வெட்டணும்னு மார்க்கம் சொல்லுது. எவ்வளவு திருடணும் அதுலயும் மார்க்கம் சில சலுகைகள் காட்டுது பாருங்க. ஒருத்தன் வயிற்று பசிக்காக வேண்டி தாங்க முடியாம ஒருத்தன் சாப்பாடு திருடிட்டான், கையில வெட்டக்கூடாது, அதெல்லாம் மனசூர்கள் விட்டுறணும். பசிக்கு சாப்பாடு திருடிட்டான் பை, அவன் கை ரொட்டி திருடி தின்ட்டான் பை, பிரெட்டை திருடி தின்ட்டான், அவங்க கை வெட்டலாமா? உணவுப் பொருளை திருடினாலும் கை வெட்டுதல் கிடையாது, பசிக்கு திருடி இருக்கான். உணவுப் பொருள் லாரி கொண்டு நிப்பாட்டி அவன் கடையில் இருக்கிற 50 மூட்டை அரிசி தூக்கிட்டு போனாலும் அதுக்கு வெட்ட வேண்டியதான். அது பசிக்கு ஏதோ பசிக்கு 50 மூட்டை அரிசி எடுத்துட்டு போனேன் அது சொல்ல முடியுமா? அங்கே போய் அதெல்லாம் கிடையாது. சமைக்கப்பட்ட உண்ண தகுந்த உணவுப் பொருளை திருடிட்டு போனான், அதுக்கு கை வெட்டுதல் கிடையாது. அதே மாதிரி திறந்து கிடக்கும் பொருளை திருடினாலும் கை வெட்டுதல் கிடையாது. பாதுகாக்கப்பட்ட பொருளை, பாதுகாப்புடைய பொருளை ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டியிருக்கான், நீ பூட்டை உழைச்சி போய் திருடினாதான் திருட்டு. அது பாட்டு கதவை வீட்டுக்காக திறந்து போட்டு போயிருக்கான் பாதுகாப்பு இல்லாம, பார்த்தா ரேடியோ காணும் டிவி காணாண்டா, நீ ஏன் திறந்து போட்டு போன? பாதுகாப்பு இல்லாமல் போட்டு போனா அதுக்கு பொறுப்புதாரி கிடையாது. தெருவில் கொண்டு ஒருத்தன் ஒரு வைரக்கல்லை வச்சுட்டு போயிட்டான், நான் தெருவில் வச்சு தெருவில் வைப்பேன், எங்க வைப்பேன், என் வைரக்கல் எங்க வைக்கவேன்னு எனக்கு அனுமதி இருக்கு, நீ ஏன்டா எடுத்த அப்படின்னு கேட்ட சொல்ல முடியும்? அதுக்கு தண்டிக்க முடியுமா? நீ ஏன்டா வச்சேன்னு கேட்பாரு நீதிபதி, நீ ஏன் கொண்டு வச்ச? எதாவது எங்க வைக்கணுமோ வைக்கணும்ல, அது கொண்டு தெருவில் விட்டா
ஒண்ணுதான் இருந்தாலும் அதை பாதுகாத்து வைக்கணும். இப்ப பை உங்க சாமானம் உங்களுக்கு தான், அதுக்குன்னு ஜட்டி போடாம பேட்டி போடாம தெருவில் போனீங்க, எங்க என்னதான் எப்படி வேணா போயேன் அப்படின்னு என்ன செய்வாங்க பசங்களாம், கவட்டி வில்லு இல்ல வா நீ அப்படிங்கிறியா வர்றேங்கிறியா, சரி வா அப்படின்னு இந்த வில்லு கவட்டி வில்லு கல்ல வச்சு உட்காந்துருப்பாங்க, வா பாத்திரலாம் அப்படின்னு விடுவாங்களா. அதுக்குண்டு ஒண்ணுதான் அது, யாரும் இல்லைண்டா எங்க பாதுகாத்தான் அவனுக்கு ஜட்டியை போட்டு ஃபேண்ட கிட்ட மாட்டி கொலாயை மாட்டி அதுக்கு மேல அந்த வேஷ்டி கட்டி ஏதோ வரணும், பாதுகாப்பா வந்தா விட்டுருவானுங்க. என்னதாயா எவையா கேட்கறது, இல்லையா ஏன் சமாச்சாரம் நான் எப்படி வேணா வருவேன் அப்படின்னு தெரு அடுத்து வர முடியுமா? வியாபாரமா அதெல்லாம் முடியாது. காக்காய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்க. எனவே அந்த மாதிரி ஆயிரும், கதி ஆயிரும். அதே மாதிரி ஒண்ணு சாமான் தான் அதுக்கு தெருவில் கொண்டு வச்சுட்டா, பீரோவை கொண்டு தெருவில் வச்சுருந்தா பீரோவோட போயிருச்சுங்கன்னா போதான் செய்யும். அவன் பாதுகாப்பை மீறி திருடல. ஏன்? அதனால பாதுகாக்கப்பட்ட பொருளை திருடினால்தான் கை வெட்டப்படும். குறைஞ்சபட்ச சரிங்க, பாதுகாக்கப்பட்ட பொருளை திருடினாலும் கூட அதுக்கும் குறைந்தபட்சம் ஷாஃபி மதுஹப்ல ருபுஉ தீனார், 4 1 தீனார். ஒரு தீனாருங்கிறது அரை பவுன் பை. ஒரு தீனார் அரை பவுன். அப்ப அதுல 4ல் 1 அப்படின்னா 1/4 பவுன்லயே பாதி, 8ல் 1 பவுன் அப்படின்னா 1 கிராம் நகை. இன்னைக்கு 1 பவுன் நகை எவ்வளவு பை? 16,000 ரூபா. 1 கிராம் எவ்வளவு ஆச்சுங்க? 2,000 ரூபா ஆச்சு ஷாஃபி மதுஹப்ல. ஹனஃபி மதுஹப்ல 10 திர்ஹம். 1 திர்ஹம் அப்படிங்கிறது 3 கிராம் வெள்ளி. இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி எவ்வளவு காசு பை? 60 ரூபா. இன்னைக்கு 3 கிராம் வெள்ளி எவ்வளவு ஆச்சு? 180 ரூபா ஆச்சு. இப்ப 10 திர்ஹம் எவ்வளவு ஆச்சுங்க பை? 1800 ரூபா ஆச்சு. எல்லாம் ஒரே வேலை தான் வருது. அவங்க ருபுஉ தீனாருங்கிறாங்க, இவங்க 10 திர்ஹம்ங்கிறாங்க அனுப்பியாக்கள். ருபுஉ தீனார்னா 2,000 ரூபா வருது, 10 திர்ஹம்னு சொன்னா 1800, அதுவும் 2,000 கிட்டத்தட்ட வந்துருக்கு. இவ்வளவு காசு எடுத்திருந்தாதான் தண்டனை. ஒருத்தன் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஜோப்பை கண்ணை வச்சு ஜோப்பை திறந்து பீரோவை உடைச்சு திருடனா. எவ்வளவு காசு இருந்துச்சு? அது வெறும் 1000 ரூபா தான் இருந்துச்சு. கை வெட்டக்கூடாது. ருபுஉ தீனார் இல்ல, 10 திர்ஹம் இல்ல, கை வெட்டக்கூடாது. 10 திர்ஹத்துக்கு மேல திருடினாதான் கை வெட்டும். அந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுங்க. ஏன்னா கை வெட்டுறது கொடூரமான தண்டனை தான். ஆனாலும் அதற்கும் சில செலவு காட்டு. என்ன செலவு சொன்னா, உணவு பொருள திருடனா இல்ல, அதே மாதிரி பாதுகாக்கப்படாத இடத்துக்கு திருடினால் தப்பு இல்லை. நீ கூட தொண்டு போட்டு போனா அவன் திருடினா கைவிட்டக்கூடாது. தப்பு இல்லைன்னு சொன்னா தப்பு தான். வீட்டுக்குள்ள உள்ள எடுத்துருக்கான்ல தப்பு தான். ஆனாலும் அவன் கை வெட்டுதல் கிடையாது. வேற தண்டனை கொடுக்கலாம், ஃபைன் போடலாம், ஜெயிலில் போடலாம். ஏதாச்சும் கை வெட்டுதலுக்கு இந்த 3 நிபந்தனை இருக்கு. 10 திர்ஹத்துக்கு மேல இருக்கணும், பாதுகாக்கப்பட்டதா இருக்கணும், உணவு பொருளா இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் இருக்கு. இப்ப இவ்வளவு கடும் தண்டனை மார்க் கொடுக்குதுன்னு சொல்றாங்க எல்லாரும். நியாயம்தான். எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு கவிஞர் கேட்கிறாரு, சரிங்க, ஒருவனுடைய கையை ஒருவன் வெட்டிவிட்டால் அதுக்கு பகரமாக மார்க்கம் சொல்லக்கூடிய தியத்து ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லுது. ஆனால் வெறும் 2,000 ரூபாய் திருடணும் அப்படிங்கிறதுக்காக கையை வெட்ட சொல்லுது. அப்ப அங்க கையுடைய மதிப்பு 50 லட்சம் ரூபாயா? இங்கே வெறும் 2,000 ரூபா தான் கையுடைய மதிப்பு. எந்த ஒருத்தர் போய் கேட்கறாங்க ஒரு அறிஞர்கிட்ட, எப்படி என்ன மார்க்கம் இல்லை, நிர்ணயிக்கிற விலை முறை சரியில்லையே,
50 ஒட்டகை திருடினால் கையை வெட்டுங்கள், ஒரு கையுடைய மதிப்பு 50 ஒட்டகம் என்று சொல்லியிருந்தால் அது நியாயம். ஆனா அவர் 2000 ரூபாய் திருடனா 10 திரகம் திருடனா கையை வெட்டுங்கன்னு சொல்லுது. அதே நேரத்துல மார்க்கம் ஒரு கையை ஒருத்தன் அநியாயமே வெட்டிட்டா 50 ஒட்டகம் கொடுங்கன்னு சொல்லுது. அப்ப கையுடைய மதிப்பு தான் என்ன? அங்க 50 ஒட்டகம், இங்க 2000 திரகம் தான், வெறும் 2000 ரூபாய், 10 திரகம் தான் கை மதிப்பா என்று ஒருத்தர் கேட்கறாங்க ஞானிட்ட. இப்ப அவங்க சொன்னாரு, நியாயம்தான் மார்க்கம் சொன்னது. எதுவரை அந்த கை நீதியின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் இருந்ததோ, அமானத்தை பேணி பாதுகாத்ததோ, துரோகம் செய்யாத கையா இருந்ததோ, அது வரைக்கும் மார்க்கம் அந்த கையுடைய விலை 50 ஒட்டகம் தான், 50 லட்சம் ரூபாய் ஏறத்தால. அவ்வளவு காசை விலையை வைத்திருந்தது. எப்ப அமானிதத்தை பேணாது அந்த கை தன்னை படைத்தவனுக்கே துரோகம் செய்து அவன் உத்தரவுக்கு மீறி அடுத்தாள் சொத்தை போய் எடுத்துருச்சோ, அந்த கையுடைய மதிப்பு தாழ்ந்து விட்டது. 2000 ரூபாய்க்காக வேண்டி துண்டிக்கப்படும், கை மதிப்பு போயிருச்சு என்று அந்த அறிஞர் பதில் சொல்லியிருக்கிறார். என்ன பதில்? எப்படி நியாயமா இருந்த வரைக்கும் கையில் மதிப்பு என்ன? எப்ப அடுத்தவங்க அதை திருடிச்சு அப்ப மதிப்பு என்ன? 2000 தான். ஏன் உன்னை மதிப்பிழந்து திருடினாய் என்று. கசபா, அவர்கள் சம்பாதித்ததுக்கு தண்டனையாக, நகாலம் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்தும் உண்டான தண்டனையாக. அல்லாஹு அஸீதுன் ஹகீம். சரி, அப்ப தாப மிம்பாதி சுல்மிஹி, ஒருத்தன் திருடிட்டான், உடனே தௌபா செஞ்சு கொண்டு காசை கொடுத்துட்டான், அதிகாரிகள்கிட்ட போய் பிடிபடுவதற்கு முன்பே காசை கொண்டு ஒப்படைத்து விட்டான், அல்லது அந்த திருடப்பட்ட அந்த வீட்டுக்கார மன்னித்து விட்டார், சரி விட்டுருந்தாங்க, அவங்க திருடணும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு விட்டுட்டா எல்லாம் மன்னிச்சர்தான், தண்டிக்க தேவையில்லை. அரசாங்கம் பிடித்து தீர்ப்பளித்த பின்பு இல்ல காசை ஒப்படைச்சிடறேன் மன்னிச்சிடறேன்னு சொன்னா அங்க செல்லாதுன்ட்டான், வெட்டிதான் ஆக வேண்டும். அதற்கு வெடிப்பதற்கு முன்பு உடனே வெளியே கொண்டு வாபஸ் பண்ணிட்டு நான் காசை எடுத்தீங்க மன்னிச்சிருங்க, தெரியாதனமே எடுத்துட்டேன் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அது வீட்டுக்காரர் மன்னிச்சாரு அல்லது அரசாங்கம் மன்னிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. பிடிபடுவதற்கு பின்பு, அதற்கு பின்பு சுற்றி வளைக்கப்பட்ட பின்பு சரணடைகள் என்று சொன்ன மாதிரி அது செல்லாதுன்றான். என்ன பை? சிலர் சொல்லுகிறார்கள், என்ன பை, அந்த பொருளை திரும்பி வாங்கணுமா வாங்கக்கூடாதா? கையை வெட்டிய பின்பு அவன பொருளுக்குரிய நஷ்ட ஈடு அவன்கிட்ட கேட்கணுமா? நீங்க கையை வெட்டிய பின்பு கேட்க தேவையில்லை, ஷாஃபி சொல்றாங்க நினைக்கிறேன். அந்த பொருள் இருந்தால் அவனிடத்திலே கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். அந்த பொருள் இல்லை வித்துட்டான் சாப்பிட்டான்னா அது தனியா நஷ்ட ஈடு கட்ட வேண்டும், கேட்க தேவையில்லை. தீர்ச்சலுடைய கருத்து. இது நீண்ட பிசுடைய விளக்கங்கள் இருக்கு, இஸ்திலாஃப் கருத்துக்கள்லாம் அது இருக்கு, அந்த பாடங்களை பார்த்துங்க, இங்க நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அலம் தஅலம், நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா, அன்னல்லாஹ் லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு வானங்கள் இன்னும் பூமியில் உண்டான அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. யுஅذிபு மன் யஷா வ யக்ஃபிரு லிமன் யஷா, தான் நாடியவர்களை அல்லாஹ் தண்டிப்பான், தான் நாடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துக்கள் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறார். நம்பை அலம் தர அன்னல்லாஹ் லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய அனைத்து மில்க் அதிகாரம் அல்லாஹ்ட்ட இருக்கு. முல்குன்னு சொன்னா அதிகாரம் மட்டும் இல்லை, அனைத்து பொருட்களும் அல்லாஹ்வுடைய அரசாங்கத்துல இருக்கு, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால உனக்கு எது தேவையோ அல்லாஹ்ட்ட, ராஜாங்கம் அவன் கையில இருக்கு, ஆனா ராஜாவா இருக்கிற வானம் பூமிக்கு உனக்கு தேவையானதை அல்லாஹ்ட்ட நீ கேட்டு வாங்கிக்கோ. நீ ஏன் போய் அடுத்தவன்கிட்ட போய் திருடி உன் மான மரியாதை எதுக்கு இழக்கிற? அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் மனிதர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொன்னது மட்டுமல்லாமல், எது வேண்டுமானோ அல்லாஹ்ட்ட கேளு, ராஜா இருக்கும் போது நீ அடுத்தவங்களை கேட்கிற என்று நமக்கு ஆறுதலும் சொல்லுகிறார்.